Hi, hello everyone. How are you all? Today we are going to see day 26 class. This is beginners English. பிகினர்ஸ் ஈஸியாக ரொம்ப எளிமையான முறையில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த லெசன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. டே டு டே லைஃப்பில் நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி வாக்கியங்கள் தான் நான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் ஈஸியாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசணும். Welcome back to RSN.DHIYA'S channel. Learn well and talk well. You are a new watcher. Please don't forget to subscribe to our channel and keep your valuable support. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ், அதாவது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில். அதாவது எவ்ரிடே நம்ம என்னென்ன வாக்கியங்கள், எவ்வளவு ஆயிரக்கணக்கான சென்டென்சஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நிறைய பேசுகிறோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ பேசுகிறோம். அதில் ஒரு சில துளிகள் தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. வாங்க கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கண்டிப்பாக இல்லை. அப்சல்யூட்லி நாட். அப்சல்யூட்லி நாட். எனக்கு ஞாபகப்படுத்து. ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ. உன் இஷ்டம் போல் செய். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆஸ் யூ விஷ். ஆஸ் யூ விஷ். ஆமாம் நான் தான். எஸ் ஐ எம். எஸ் ஐ எம். தாழ்மையாக இரு. பி ஹம்பிள். ஹம்பிள் அப்படின்னா ரொம்ப தாழ்மையாக பெரியவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறோம் இல்லைங்களா? அதுதான் ஹம்பிள் நேச்சர். பி ஹம்பிள். தாழ்மையாக இரு. நெக்ஸ்ட்டு நானும் தான். நீ வரையா? ஆமாம் நானும் தான் வரேன் அப்படி. மீ டூ. மீ டூ. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஒருத்தர் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்போம். ஹவ் ஆர் யூ அப்படி கேட்போம். ஐ எம் ஃபைன் அப்படி சொல்லுவாங்க அவங்க. அடுத்தது நம்ம என்ன கேட்போம்? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படி கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம் அப்படி கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை குறும்பு செஞ்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாட்டியாக இருக்கானே அப்படி ஃபீல் பண்ணுவோம். நாளாக சரியாயிருங்க. டே பை டே ஹி வில் ரெக்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அவன் தவிர அவனை சரிப்படுத்திக்குவான். இப்போ தெரியாது, குழந்தை தானே. நவ் ஹீ இஸ் எ கிட் அப்படின்னு சொல்லுவோம். டே பை டே அப்படின்னா நாளாக அப்படின்னு சொல்கிறோம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. லாங் டைம் நோ சி. லாங் டைம் நோ சி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, தொடர்ந்து ஒருத்தரை சந்திக்கிறோம், திரும்ப உங்களை ஒரு ஷார்ட் டைமில் அவங்கள சந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லுவோம் அவங்கள இல்லைங்களா? நம்ம எப்படி சொல்லலாம்? நைஸ் டு சி யூ அகைன். நைஸ் டு சி யூ அகைன். நெக்ஸ்ட்டு, படிப்படியாகத்தான் போகணும். இப்போ இங்கிலீஷுக்குன்னா படிப்படியாக கற்றுக்கணும். ஒரே நாளில் கற்றுக்கணும் பேசணும் அப்படிங்கிறது இம்பாசிபிள் தான், நானே சொல்கிறேன். அது படிப்படியாக தான் போகணும். இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணி போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க, அவசரமே இல்லை இல்லைங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு, என்ன சொல்ல வரீங்க? சில பேர் எதாவது பேசும்போது என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படி. வாட் யூ மீன். வாட் யூ மீன் அப்படி சொல்லி கேட்போம் இல்லைங்களா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, ஏதாவது ஒன்று கேட்கும்போது சாரிங்க எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா ஐ ஹாவ் நோ ஐடியா. சாரி ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படி சொல்லலாம். அடுத்தது, உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பார்த்து கேட்குற. உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது இப்போ அப்படி கேட்போம் இல்லைங்களா? ஹவ் இஸ் யுவர் ஹெல்த். ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் அப்படி கேட்கலாம். அடுத்தது, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் அப்படி சொல்லலாம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். அவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்க கேட்டால் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. ஐ ஆம் ஃபீலிங் மச் பெட்டர் நவ். மச் பெட்டர் நவ். நான் முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஐ ஆம் ஃபீலிங் மச் பெட்டர் நவ். ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்.
பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறக்கு அர்த்தம். நான் முதல்ல இருந்தது காட்டிலும் இப்போ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உடல்நிலையில் இம்ப்ரூவ் ஆகிக்க அப்படின்னு சொல்லும்போது, ஐ எம் ஃபீலிங் மச் பெட்டர் நவ். அந்த மச் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்தது பாருங்கள், என்னால் காத்திருக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன், ஒரு ½ அன் ஹவர். ஐயோ, ½ அன் ஹவராக வெயிட் பண்ண முடியாது, என்னால், எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும், டைம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட், என்னால் வெயிட் பண்ண முடியாது. கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. ஐ காண்ட் வெயிட், என்னால் வெயிட் பண்ண முடியாது, அப்படி சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஏதாவது ஒரு ஐயோ சாரி உங்களை காக்க வச்சுட்டேனே அப்படி சொல்லி, ஐயோ நீங்கள் வந்தது பார்க்கல, நீங்கள் ஃபோன் பண்ணது நான் பார்க்காம விட்டுட்டேன், அப்படியெல்லாம் சொல்லுவோம். இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்லைங்க, இட்ஸ் ஆல் ரைட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நான் மீட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர். ஐ எம் இன் எ மீட்டிங். ஐ எம் இன் எ மீட்டிங் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நான் உங்களிடம் பிறகு பேசுகிறேன். இப்போ மீட்டிங்கில் இருக்கிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன் உங்கள் கூட அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறோம். அப்போ எப்படி சொல்ல? ஐ எம் இன் எ மீட்டிங், ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் டு யூ லேட்டர், நான் உங்களிடம் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் போகிறோம், ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குகிறோம், அல்லது ட்ரெஸ் வாங்குகிறோம், அல்லது ஸ்லிப்பர்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், இதை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை திஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே நம்மளாக கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ட்ரை திஸ், நான் இதை போட்டு பார்க்கட்டுங்களா, நான் இதை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எங்கிட்ட காட்டு, ஷோமி. அதே கேன் யூ ஷோமி, எங்கிட்ட காட்ட முடியுமா, எனக்கு காட்ட முடியுமா, எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், யார் என்னை அழைத்தது, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, யார் என்னை கூப்பிட்டது, ஹூ கால்டு மீ அப்படி கேட்கலாம். அடுத்தது, ஏன் வருத்தப்படுறீங்கன்னு ஒருத்தர் ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பார்த்து கேட்கும்போது ஒய் டு யூ சேட், ஏன் வருத்தமாக இருக்கிற, ஒய் டு யூ சேட் அப்படி கேட்கலாம். அடுத்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக, ட்ரெயின் எப்போ போச்சுங்க அப்படி, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் போச்சு ட்ரெயின், பஸ் போச்சு, இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் பஸ் போச்சு, கொஞ்சம் முன்னாடி தான் அவங்க போனாங்க, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி சொல்ல? எ லிட்டில் வைல் எகோ அப்படி சொல்லலாம். அடுத்தது, ஒரு மணி நேரத்தில் நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது யூ வில் பி ரிட்டர்ன் இன் an hour அப்படின்னு சொல்லலாம். நீ 1 மணி நேரத்தில் வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 1 மணி நேரத்தில் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இன் an hour அப்படின்னு சொல்லலாம். I hope all these sentences will be very, very useful to you. If you are a beginner means please practice all these sentences well and talk with your friends confidently. Daily practice all these sentences and talk with interest and talk confident with your friends. Okay? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.